ஹாய் ஹலோ விவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நாளுக்கு நாள் தமிழக அரசியல் களம் அப்படின்றது ஏதாவது ஒரு கட்சியின் மூலயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தலைவர்கள் திடீர்னு டெல்லி பயணம் மூலயமா அதிருப்தியாக இருந்தாலும் சரி இல்லை அதிரடியான பரபரப்பை ஏற்படுத்துறது. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மூத்த அமைச்சர்களே பார்த்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பதவிகளை திமுக பறிக்கிறது, அவங்க அதிகப்படியான வாய், அது மட்டும் இல்லாமல் பொது வெளியில் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் பேசினதுனால மூத்த அமைச்சரான பொன்முடி கிட்ட இருந்தே பார்த்தோம் அப்படின்னா துணை பொதுச் செயலாளர் பதவி அப்படின்றத பதிக்கிறது. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாமகக்குள்ள அப்பா மகனுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை அப்படின்றத கட்சியில் எதிரொலிக்கிறது அப்படின்ற மாதிரி நாளுக்கு நாள் ஒவ்வொரு கட்சியிலையும் பெரிய பெரிய பிரச்சனைகள் அப்படின்றது வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாத்தாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அவருடைய சேனலுக்கும் நாத்தாக்காக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது. அப்புறம் அவருடைய சேனல்ல வந்துட்டு வெளியிடக்கூடிய வீடியோக்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நாத்தாக்காவுடைய கொள்கைகளாகவோ இல்லை நாத்தாக்காவுடைய வாய்ஸாவோ அது வந்துட்டு பிரதிபலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் வந்துட்டு அதிரடியான ஒரு அறிக்கை அப்படின்றத நேற்று வித்திருந்தாப்புல அப்படின்னு சொல்லலாம். என்னடா இது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாத்தாக்கா அப்படின்னாலே சீமானுக்கு அப்புறமா சாட்டை துரைமுருகன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இத்தனை வருஷமா கட்டமைக்கப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பல முன்னணி தலைவர்கள், அதாவது முக்கியமான மூத்த தலைவர்கள் நாத்தாக்கால வந்து கொத்தா விலகி கட்சிக்கு போகும்போது எதிர்கட்சிகளுக்கு போகும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா சாட்டை துரைமுருகன் வந்துட்டு பார்த்தோம்னா அண்ணனுடைய அப்படியே அடி விழுதுறானே அப்படின்ற மாதிரி அண்ணனுடைய நிழல் மாதிரி இருந்தாப்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன திடீர்னு வந்துட்டு இவருடைய சேனலே வந்துட்டு கட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டாரு, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது சாட்டை துரைமுருகனும் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற பதவி எல்லாத்தையுமே நீக்கிட்டு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக அவருடைய ப்ரொஃபைல் அப்படின்றத மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால ஒருவேளை நாத்தாக்கால இருந்து துரைமுருகனும் விலக போறாரா அப்படின்ற கேள்வி எழும்பியிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா பல மூத்த நிர்வாகிகளுக்கு மத்தியில் பார்த்தோம்னா காளியம்மாள் இருக்காங்க இல்லையா, ஸோ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா யார் பேஸ்லாம் ஞாபகம் வருமோ அவங்களாம் தொடர்ந்து வந்துட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிறது அப்படின்றது வாடிக்கை ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன துரைமுருகனுக்கும் சீமானுக்கும் நடையில எதனால இந்த பரபரப்பான அறிக்கை, அதை தாண்டி துரைமுருகனுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாட்டை துரைமுருகன் இருக்கார் இல்லையா, அண்ணமலை இன்னி தூசி கூட என்ன தாண்டி விழாதுரா அப்படின்ற மாதிரி தான் சீமானை தொடர்ந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ கட்சியில் வந்துட்டு பல மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் இவங்கெல்லாம் இருந்தாலும் கூட அவங்கெல்லாம் வந்து எதிர்கட்சியாக பார்க்கப்படக்கூடிய திமுக அதிமுக விமர்சிக்கிறத தாண்டி துரைமுருகன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவை எல்லை கடந்த அளவுக்கு விமர்சிப்பாரு அப்படின்னே சொல்லலாம். மேலே ஏறிட்டாரு, திமுக அகென்ஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா கலைஞர்கள் ஆரம்பிச்சு உதயநிதி வரைக்கும் எல்லாத்தையுமே ஊதி தள்ளிடுவாண்டா என் தலைமை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே கடுமையான சாடல்கள் அப்படின்றது இருக்கும். ஸோ சீமானுடைய பேச்சுக்கு வந்து எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருக்கோ அதே அளவுக்கு எதிர்ப்புகள் அப்படின்றது சாட்டை துரைமுருகனுடைய பேச்சுக்காக இருந்தாலும் சரி, அவர் யூடியூப் சேனல்ஸில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்காக இருந்தாலும் சரி தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ சீமானுடைய பட்டறையில தீட்டப்பட்ட ஒரு எப்படி சொல்றது வைரம் தான் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு நாம் தமிழர் கட்சிகள் மத்தியில் துரைமுருகனுடைய வேல்யூ அப்படின்றது நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. கட்சியை விலகக்கூடிய பலருமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துரைமுருகனுடைய அந்த ஆதிக்கம் அப்படின்றது கட்சியில் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. சீமானுக்கு அடுத்த கட்டம் அப்படின்றத தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா துரைமுருகனுடைய ஆதிக்கம் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிறதுனால கட்சியில் இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லியும் ஒரு சில மூத்த தலைவர்கள் சொல்லி கட்சியை விட்டு விலகிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியை தொடர்ந்து வழிநடத்துறது, கட்சியினுடைய மேடைகளில் முடங்குறது அப்படின்றதான் துரைமுருகன் அவருடைய செயல்பாடுகளாகவே வச்சிருந்தாரு. இதுக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா பல வீடியோக்கள், பல காணொலிகள் அப்படின்றத அவர் போட்டிருந்தாலும் இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் போட்ட வீடியோஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் கட்சிக்குள்ள ரொம்ப பெரிய புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிர்மலா சீதாராமனை போய் சீமான் மீட் பண்ணிட்டாரு. இந்த வருஷம் 2026 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா சீமானும் கூட்டணி வைக்க போறாரு. அதுவும் பாஜகவோட கூட்டணி, பாஜக
அதிமுக இவங்களோட சேர்ந்து கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நம்ம அண்ணன் சாட்டை என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாஜகவினுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயோடேட்டா மாதிரி ஒரு வீடியோ அப்படின்றத கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் வந்துட்டு ஒன்றும் சங்கிலாம் கிடையாது, அவர் வந்துட்டு எல்லாத்துக்குமே பொதுவான ஒருத்தர், அவர் வந்துட்டு முஸ்லீம்களை எதிர்ப்பவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் யார், அவருடைய சிறப்பு பண்புகள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு 2 மார்க் கொஸ்டினுக்கு பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்ற மாதிரி நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்ந்து பாராட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத கொடுக்குறாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, இல்லை அரசியலில் டெய்லியும் நகர்வுல பார்க்கக்கூடிய என்ன மாதிரி ஆட்களுக்காக இருந்தாலும் சரி, என்னடா இது திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியினுடைய அப்கமிங் தலைவர் வந்துட்டு இப்படி புகழ்ந்து பேசுகிறாங்க, எங்கேயோ இடிக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அவருடைய வீடியோஸை வந்துட்டு ரெகுலராக பார்க்கக்கூடிய எனக்குமே வந்துட்டு இல்லையே எங்கேயோ இடிக்குதே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நித்யானந்தா கிட்ட அவருடைய சேனலுக்காக கொஷின் கேட்கறது, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த தாது மணல் கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கள் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் கிரியேட் பண்ண வீடியோக்கள் அப்படின்றது ரீசெண்ட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்காக இருந்தாலும் சரி சீமானுக்காக இருந்தாலும் சரி அதிகப்படியான நெருக்கடி அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதான் உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான் பாஜகவுடைய பி டீமாக நாம் தமிழர் கட்சி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் திமுக அதிமுகவை தாங்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க விஜயனுடைய அரசியல் வருகைக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மக்கள்கிட்ட அந்த நம்பிக்கை அத்தனையும் விஜய் பக்கமாக திரும்பி இருக்கு. ஸோ புதிய அரசியல் வரவான விஜய்க்கு தான் இந்த டைம் ஆதரவு இருக்குமே தவிர சீமானுக்கு ஆதரவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ஆர்வலர்கள் எல்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இத்தனை வருஷமா கூட்டணி வைக்காத சீமான் இந்த வருஷம் கண்டிப்பா கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாயிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நயினார் நாகேந்திரனை பத்தி அண்ணன் நாக்கு கூசாம தடாபுடான்னு பேசினதுதான் அவருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆல்ரெடியே இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளால தான் நாம் தமிழர் கட்சியில இருந்து சாட்டை துரைமுருகன் நீக்கப்பட்டிருந்தாரு. அப்பயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் வேற கட்சிக்கெல்லாம் போக மாட்டேன், கடைசி வரைக்கும் அண்ணனுடைய தம்பியாவே இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் கட்சிக்குள்ள கொண்டு வரப்பட்டு பதவிகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. மறுபடியும் அதே மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்றத பண்ணியிருக்கிறதுனால இந்த டைம் சாட்டை துரைமுருகனே பார்த்தோம் அப்படின்னா கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற அந்த பதவிகள்லாம் எக்ஸ்ட்ராத்துல இருந்து நீக்கி இருக்கிறதுனால அப்ப அவ்வளவுதானா அண்ணனுடைய அடி விழுதான சாட்டை துரைமுருகனும் கட்சியை விட்டு வெளியே போறாரா அப்படின்ற கொஸ்டின் பட்டமடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு பதிலாக அவரும் எதிர்காலம் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி நினைக்கிறீங்க? சாட்டை துரைமுருகன் பண்ண செயல் இருக்கு இல்லையா, அதை பற்றின உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.